50 ஆண்டுகள் பழமையான இஸ்லாமியர் கட்டிய தமிழ் கடவுள் முருகனின் கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிச்சேரியில தாங்க. பாண்டிச்சேரியில ரயில் நிலையம் எதிரே தாங்க இந்த முருகன் கோயில் இருக்கு. இந்த கோயிலை கடந்து முகமது கவுஸ் அப்படின்ற இஸ்லாமியர் தாங்க. ஆமாங்க, முகமது கவுஸ் முருகன் மீது கொண்டிருந்த அதிகமான பற்றின் காரணமாக 1970 முருகனுக்காக ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கோயிலை 1977 கட்டி முடிச்சு முதல் கும்பாபிஷேகம் செய்யறாருங்க. இந்த கோயில் கட்டும்போது கோயில் இருந்த முருகனோட பெயர் சிவ பால சுப்பிரமணியர் அப்படின்றதான். அதன் பின்பு 2003 காஞ்சி பெரியவர் இந்த கோயிலுக்கு வரும்போது இந்த கோயிலை கட்டிய முகமது கவுஸ் அவர்களோட பெயராலேயே கௌசிக பால சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காரு காஞ்சி பெரியவர். அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த கோயில இருக்க முருகோட பேர் கௌசிக பால சுப்பிரமணியர் அப்படின்றதுதான். இந்த கோயிலை கட்டின முகமது கவுஸ் அவர்கள் இறந்த பின்பு இந்த கோயிலை அவரோட குடும்பத்தினர் தான் கவனிச்சுட்டு வராங்க. மிக சிறப்பாக கவனிச்சுட்டு வராங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். முருகனுடைய ஒரு முக்கிய நாளையும் வர்றதில்லை, எல்லா முக்கிய நாளையும் மிக சிறப்பாக வழிபாடு செஞ்சு திருவிழா போல கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க பாண்டிச்சேரிக்கு போனீங்கன்னா மறக்காம இந்த முருகன் கோயிலை பார்த்துட்டு வாங்க. இந்த கோயிலை கட்டின முகமது கவுஸ் அவரோட புகைப்படம் இந்த கோயிலோட முகப்பிலேயே இருக்கு. போகும்போது அதையும் மறக்காம பார்த்துட்டு வாங்க.